வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தால நமக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு, ஜல்லிக்கட்டை அனுமதிச்சு சட்டம் நிறைவேறி இருக்கு. ரெண்டு, பெப்சி கோக் போன்ற வெளிநாட்டு பானங்களை பயன்படுத்த வேணாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனா பெப்சி கோக்கை தடை பண்ண ஒரே நாள்ல இந்திய ரூபாயோட மதிப்பு 10 காசு உயர்ந்திருக்கு அப்படின்ற சில செய்திகள் வந்தது. அது உண்மை இல்ல. இந்திய ரூபாயோட மதிப்பு தினமும் 20 காசோ 30 காசோ உயரும் குறையும். இது தினசரி நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா வெளிநாட்டு பொருட்களை தடை பண்ணா நிச்சயம் இந்திய ரூபாயோட மதிப்பு உயரும். ஆனா அதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷமாவது ஆகும். அதோட பெப்சி கோக்கை தடை பண்றதுனால மட்டும் பெரிய மாற்றங்கள் வந்துடாது. ஒரு அமெரிக்க கம்பெனி இந்தியாவில் தொழில் தொடங்க வரும்போது அவங்களோட டாலர்ஸை இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்திய ரூபாயோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இந்திய ரூபாயோட மதிப்பு உயரும். அதே அமெரிக்க கம்பெனி இந்தியாவில இருந்து அவங்களோட லாபத்தை அவங்க நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகும்போது டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்ப டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டாலரோட மதிப்பு உயரும், இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். உடனே எல்லாம் எந்த மாற்றமும் வந்துடாது. அதோட வெளிநாட்டு பொருட்களை நம்ம 2 வகைப்படுத்தலாம். ஒன்னு, ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில தொழிற்சாலை அமைச்சு அவங்களோட பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிறது. பெப்சி கோக்கெல்லாம் அந்த வகையை சேர்ந்ததுதான். இதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு நேரடியாவே வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு வெளிநாட்டு கம்பெனி முழுக்க முழுக்க அவங்களோட பொருட்களை அவங்க நாட்டிலேயே தயார் பண்ணிட்டு விற்பனைக்கு மட்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர்றது. ஆப்பிள் மொபைல்ஸ் எல்லாம் இந்த எடுத்துக்காட்டா சொல்லலாம். பெப்சி கோக்கை நம்ம எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ அதை விட முக்கியமானது முழுக்க முழுக்க வெளிநாடுகளிலேயே தயாராகிற பொருட்களையும் அவாய்ட் பண்ண வேண்டியது. இது கூட பரவாயில்ல. இதுல 3வது வகை ஒன்னு இருக்கு. அமேசான், ஈபே போன்ற ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இவங்க இந்தியாவில இந்தியர்கள் தயாரிக்கிற பொருளை இந்தியர்கள்ட்டே வித்துட்டு ஒரு கணிசமான தொகையை கமிஷனா வாங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது தயாரிக்கிறதும் இந்தியன், விற்கிறதும் இந்தியன், வாங்குறதும் இந்தியன். ஆனா ஒரு அமௌண்ட் அவங்க கமிஷனா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இணையதளங்களையும் நாம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல வகைகள்ல இந்த வெளிநாட்டு கம்பெனிஸை நம்ம அவாய்ட் பண்ணாதான் இந்திய ரூபாயோட மதிப்பு ஓரளவு உயரும். இதெல்லாம் நடந்தா இந்தியாவில மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும். ஆனா அதை இந்தியன் கம்பெனிஸால ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்ப பெப்சி கோக்கை நம்ம அவாய்ட் பண்ணா பொவண்டோவால அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குளிர்பானங்களை தவிர்த்துட்டு இளநீர், நுங்கு போன்ற விவசாய பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தினா அது நம்ம உடம்புக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் நல்லது. சென்னை போன்ற நகரங்கள்ல ஒரு பெப்சி 30 ரூபா, ஆனா ஒரு இளநீர் 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு மக்கள் யோசிக்கலாம். ஆனா ஒரு இளநீர் விவசாயி கிட்ட பர்ச்சேஸ் பண்றது 10 ரூபா தான். நிச்சயம் இளநீரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அந்த பிரைஸ் கேப் குறையும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உற்பத்தி ஜாஸ்தி ஆகும், டிரான்ஸ்போர்டேஷனுக்கு செலவு குறையும். அதோட ஒரு இளநீ வெட்டி விற்கிறவரு ஒரு நாளைக்கு 100 இளநீ வித்தா ஒரு இளநிக்கு 10 ரூபா லாபம்னு வச்சு வித்தா அவருக்கு 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதே ஒரு நாளைக்கு 200 இளநீ வித்தா அவர் ஒரு இளநிக்கு 5 ரூபா லாபம் வச்சு வித்தா போதும், அதே 1000 ரூபாய் அவருக்கான இன்கம் கிடைக்கும். அதனால நிச்சயம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தோடனே ஜெயலலிதாவை நாம மறந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்தோடனே இதையும் மறக்காம விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி கடைசி வரைக்கும் மக்கள் இதை ஃபாலோ பண்ணணும். நன்றி.